தோன்றும் அணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்ததமோதரனை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரும் இந்த பாடலின் விளக்கம் அவன் மாயன் நிலைத்த தன்மையுடைய வடமதுரையில் தோன்றிய மைந்தன் தூய்மையும் பெருமையும் உடைய நீரினை உடைய யமுனை கரையில் வளர்ந்தவன் ஆயர் குலத்தில் தோன்றிய அழகிய விளக்குதனை போன்ற தாயின் பெருமையை உலகெங்கும் விளங்க செய்த தாமோதரன் அவனை நாம் உள்ளமும் உடம்பும் தூய்மை உடையவர்களாகி நல்ல மலர்களை தூவி வணங்குவோம். வாயினால் அவன் புகழை பாடுவோம், மனதினால் அவன் தன்மையை நினைப்போம். இவ்வாறு நாம் செய்தால் முன்பு நாம் செய்த பிழைகளும் இனிமேல் வரும் பிழைகளும் நெருப்பில் இட்ட தூசு போல் அழிந்துவிடும். ஆகையால் அவன் புகழை பேசுவோமாக. இந்த பாலின் விளக்கம். காணாமலையினை நாம் பொலடிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுறு தேன்வாய் படிரிகடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் போலமும் நம்மையான் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமிடீனும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் என்பாவாய். திருச்சிற்றம்பலம். மால் அறியாத நான்முகனும் காணா மலையினை நாம் எனத் தொடங்கும் இத்திருப்பாட்டில் திருமாலாலும் நான்முகனாலும் காண முடியாத அண்ணாமலையான் அன்பால் நினைந்து எளிமையில் இணைந்து உள்ளம் உருகி நிற்பவர்களுக்கு தாமே வந்து ஆட்கொண்டு அருளுவான் என்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான். கன்னியர் இன்னும் எழுந்து வராத நிலையில் உள்ள கன்னியரோடு உரையாடும் போக்கில் இப்பாடல் அமைந்துள்ளது. மயிர்சார்ந்து அணிந்த கூந்தலையுடைய பெண்ணே, இறைவன் எல்லையற்ற அருள்மலை. அந்த மலை திருமாலால் அறிய முடியாதது, நான்முகனாலும் காண இயலாதது. இவ்வகையில் திருமாலும் நான்முகனும் முறையே அடியையும் முடியையும் தேடியும் காண முடியாத மலை போன்ற நெடிய மேனியை உடைய சிவபெருமானை நாம் கண்டுவிட முடியும் என்பது போல் மற்றவர்கள் நம்பும்படியான பொய்யை பேசி திரிபவளே, உன் உதடுகள் உதிர்க்கும் சொற்கள் பாலும் தேனும் கலந்தது போல இனிமையாகத்தான் இருந்தன. ஆனால் இன்னும் கதவை திறக்காது இருக்கின்றாயே, உடனே வந்து கதவை திற. இறைவன் இந்த மண் உலகத்தினரும் விண் உலகத்தினரும் ஏனைய பிற உலகங்களில் உள்ளவர்களாலும் காணுதற்கு அருமையானவன். அவனுடைய திருக்கோலத்தையும்
எளியவர்களாகிய நம்மை ஆட்கொண்டு அருளிச் சீராட்டுகின்ற பெருங்குணத்தையும் பாடுகின்றோம். சிவனே சிவனே என்று உரக்கப் பாடுகின்றோம். அவனை அழைக்கும் இந்த ஒலி கேட்டும் உறக்கத்தில் இருந்து எழவில்லை, உணரவும் இல்லை. பெண்ணே, நாங்கள் சொல்வதை கேட்டு உணர்ந்து தெளிவாக அறிந்து கொண்டு நீயும் பாட வருவாயாக, நாங்களும் பாடுகிறோம் என்கிறார்கள் பெண்கள். இப்பாட்டில் நாம் அறிந்து கொள்ளும் கருத்துகள் பல. பாட்டின் தொடக்கமே மால் அறியா நான்முகனும் காணாமலை என்கிறார். திருமால் அறியாத நான்முகன் காணாத மலை என்பது திருவண்ணாமலை. இவ்விடத்தில் யாவரும் அறிந்துள்ள ஒரு புராண கருத்தை சொல்லுகின்றார் மணிவாசக பெருமான். படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மனுக்கும் காத்தல் தொழில் செய்யும் திருமாலுக்கும் ஒரு சமயம் ஒரு போட்டி ஏற்பட்டது. சிவனுடைய திருவடியையும் திருமுடியையும் காண முடியுமா என்பதுதான் அப்போட்டி. அப்போட்டியில் இருவரும் ஈடுபட்டனர். திருமால் பன்றி வடிவம் தாங்கி நிலத்தை கீண்டி அகழ்ந்து சென்று சிவபெருமானுடைய திரு அடியை தேடினார். கிடைக்கவில்லை. நான்முகனோ அன்னப்பறவை வடிவம் கொண்டு பறந்து சென்று சிவபெருமானுடைய திருமுடியை தேடினார். கிடைக்கவில்லை. அப்பொழுது சிவபெருமான் அண்ணாமலையாக ஜோதி பிழம்பாக திருவண்ணாமலையில் காட்சி தந்தார். மலையாக வெளிப்பட்டு நின்றும் இருவரும் அறியவில்லை. இது நிகழ்ந்தது திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தினத்தன்றுதான். இன்று வரை கார்த்திகை தீபத்தன்று சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சி தருகிறார் என்பது புராண வரலாறு. இக்கருத்தை திருவம்பாவை முதல் பாடலிலேயே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை என்று பாடியுள்ளார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்து இறைவனை ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்கிறார். அதாவது இறைவன் எத்தகையவன் என்றால், மண்ணில் வாழ்வாரும் விண்ணில் வாழும் தேவர்களும் பாதாள லோகத்தில் வாழ்வோரும் மற்றையோரும் அறிதற்கு இயலாத தன்மையுடையவன் என்பதை இத்தொடரில் விளக்கியுள்ளார். அடுத்து சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய். இத்தொடரிலே சிவனே சிவனே உணராய் உணராய் என்று அடுக்கு தொடரை அருமையாக எடுத்து கையாண்டுள்ளார். அதாவது ஒரு கருத்தை மேலும் மேலும் வலியுறுத்த வேண்டும் என்றாலும், கருத்தை மிக முக்கியமானது என்று சொன்னாலும் அடுக்கு தொடரை பயன்படுத்துவோம். அதே போல் இங்கும் சிவனே சிவனே என்று சிவனை அழைக்க நாங்கள் சொல்லுவதை நீ உணராய். அப்படி சொல்லும்போது நீ உணராய் உணராய் என்பது உணர்வாயாக உணர்வாயாக என்று அழுத்தமாக கருத்தை வலியுறுத்தி பாடியுள்ளதும் இப்பாடலில் அழகுடையது. இவ்வாறாக இத்திருப்பாட்டில் சிவபெருமான் உலக உயிர்களை ஆட்கொள்ளும் அருள் ஒழுக்கம் மிகுதியாக உள்ளவர் என்பதை மணிவாசகர் கூறியுள்ளார்.